சில விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனால் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண மறந்துடுவோம். இனிமேல் நம்ம அப்படி பண்ணாமல் இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குது, இல்லை ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காரியத்துக்கு நம்மளுக்கு தான் இவரை தெரியுமே, இவர் மூலமாக நம்ம இந்த காரியத்தை செஞ்சிடலாம். ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கட்டும், கவலையான செய்தியாக இருக்கட்டும், இல்லை தேவைகளாக இருக்கட்டும், எல்லா நேரத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்ம காண்டாக்ட் பண்ணுறது ஒரு மனுஷங்களை தான். நம்ம காண்டாக்ட் பண்ணி அது நடத்த முடியலையா அதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அது நடக்காத பட்சத்தில் தான் நம்ம ஏசப்பாவை தேடி வரோம். இனிமேல் அப்படி இல்லாமல் அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு இருக்கீங்க ஏசப்பான்னு நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது நமக்காக ஏசப்பா என்ன திட்டம் வச்சுருக்காரோ அது கண்டிப்பாக நிறைவேறும். நம்மளுடைய சுய புத்தியிலையோ இல்லை மனுஷங்கள் நம்பியோ எந்த தப்பான முடிவுகளும் எடுக்காமல் இருப்போம். சரி, இந்த பாட்டை கேளுங்க. நீதானே எவ்வளையும் ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு.